ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கேன்வா ஆப் யூஸ் பண்ணி எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு கேன்வா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் இது போல் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எப்படி வந்து கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்றது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. இப்போ நம்ம யூடியூப் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு லோட் ஆகிட்டு இது போல் டெம்ப்ளேட்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த டாபிக் ரிலேட்டடாக தம்ப்நெயில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் வந்து மேலே டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற டாப்பிக்கு எந்த டெம்ப்ளேட் ஷூட் ஆகுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து எடுத்தாச்சு. ஸோ அதில் கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா அதை ஜஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணால் போதும். நமக்கு தேவையான வேர்ட்ஸை நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம். அதே போல் ஏதாவது ஆப்ஷன் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா இது போல் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா இது போல் ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிசைன், எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நீங்கள் எலமெண்ட்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி அதில் வந்து அதாவது ஷேர் அல்லது சப்ஸ்கிரைப் எது வேணாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். இது போல் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை வந்து எடுத்து அதில் சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே ஆப்ஷனில் கேலரி ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரியிலேருந்து ஏதாவது ஃபோட்டோ எடுத்து ஆட் டு பேஜ் கொடுத்தீங்கன்னா இது போல் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இமேஜை ரொட்டேட் பண்ணனாலும் அதே ஆப்ஷனை யூஸ் பண்ணி இது போல் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அல்லது ஜூம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த தம்ப்நெயிலில் வந்து ஏதாவது நீங்கள் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணுன்னா ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது போல் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் எழுதக்கூடிய அந்த வேர்ட்ஸை வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸுமே நீங்கள் என்ன இதில் டைப் பண்ணுறீங்களோ அந்த கலரில் உங்களுக்கு வந்து சூஸ் ஆயிரும். ஆட் பண்ணியிருக்கக்கூடிய பிக்சர் அல்லது டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். நீங்கள் எத்தனை டைம் வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் அந்த எலமெண்ட்ஸ் ஆப்ஷனே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தம்ப்நெயிலுக்கு வந்து ரெக்டாங்குலரில் ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரேம் எடுத்தாச்சு. அதை வந்து இது போல் க்ராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி அந்த தம்ப்நெயிலுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ண டிசைன்ஸ் எதுவும் வேணாம்னு நினச்சிங்கன்னா பேக்வேர்ட் அரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டெலீட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆப்ஷன் மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க டிசைன் வந்து இந்த கேன்வா ஆப்பில் டவுன்லோட் ஆயிரும். இது உங்களோட கேலரிக்கே வந்து டைரெக்டாக வந்து டவுன்லோட் ஆயிரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.